ஹலோ ஸ்வாகுட்டீஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு செம்மையான அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸினுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்குப்பா. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப சேடான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கு நோ கிரேஸ் மார்க். ஸோ சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க் கூடுதல் மதிப்பெண் கிடையாதுப்பா, கவர்மெண்ட் கொடுக்கல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 34வது கேள்வி தப்பாக இருக்குது, லிட்டருக்கு பக்கத்தில் புள்ளி வரக்கூடாது, யூனிட் பக்கத்தில், ஸோ அது கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ் மீடியத்தில் அது கரெக்டாக இருக்குது, தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க. பட் தமிழ் மீடியத்துலேயும் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கலப்பா. நான் இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர் கீயை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த வீடியோக்குரிய லிங்க்கை நம்ம சேனலில் இந்த வீடியோவில் கொடுத்துடுறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஸ்பெஷலி ஆன்சர் கீ போட்டிருக்கேன். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கானது. ஸோ கிரேஸ் மார்க் பொறுத்தளவுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ஆன்சர் கீலாம் நீங்கள் எழுதிருக்கீங்களா எக்ஸாம்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு செக்கிங்லேயே தெரிஞ்சிடும் எவ்வளோ மார்க் வருவீங்கன்னு. மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களாப்பா. ஸோ ஒன் வேர்டு நம்ம பார்த்தது தான்ப்பா ஆல்ரெடி. ஸோ அதனால் ஒன் வேர்டில் எந்த மாற்றமுமே இல்லை. ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து வேர்டு எழுதியிருந்தாலே மார்க் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பி, செகண்டுக்கு சி, தேர்டுக்கு டி, ஃபோர்த்துக்கு சி, ஃபிஃப்த்துக்கு பி, சிக்ஸ்த்துக்கு ஏ, செவன்த்துக்கு பி, எயித்துக்கு சி, நைன்த்துக்கு சி, 10th சி, 11th வந்து சி, 12th சி. ஸோ 2 மார்க்கில் இருந்து தான்ப்பா நம்ம ஒத்து பார்க்கணும் எப்படி கொடுத்துருக்காங்க, மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ 2 மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் கீ 13வதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் கொஸ்டினுக்கு ஜஸ்ட் நீங்கள் டெஃபனிஷன் கொடுத்துட்டு எஸ்ஐ யூனிட் எழுதிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபனிஷனுக்கு 1.5 மார்க்கு, எஸ்ஐ யூனிட்டுக்கு 1/2 மார்க், அப்படியே 2 மார்க் சொலையாக கொடுத்துட்றாங்கப்பா. ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கலாம். அடுத்து 14வது கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டங்ஸ்டன் ஹேஸ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட், அதை எழுதிட்டு இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபியூஸ் ஒயர் இட் வில் நாட் மெல்ட் வென் லார்ஜ் கரண்ட் பாஸ் த்ரூ இட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிட்டு த அப்ளிகேஷன் வில் கெட் டேமேஜ். ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதினீங்களே அப்படி சொல்லையா 2 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. அடுத்து ரஸ்ட்டு பாருங்கப்பா. ரஸ்ட்டு கேள்வி 15வதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரஸ்ட் இஸ் ப்ரௌன் கலர்ட் ஹைட்ரேட்டட் ஃபெராயிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களாப்பா, அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அந்த ஈக்குவேஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4Fe சொல்லிட்டு அது நீங்கள் எழுதுனா அதுக்கு 1 மார்க். அப்படியே ஜஸ்ட்டு அந்த சென்டென்ஸு இந்த ஈக்குவேஷன் இது எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் சொல்லையாக கொடுத்துட்றாங்கப்பா. அடுத்து 16வது கேள்வி ஸ்டேஜ்ப்பா. ஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் இஸ் அ பேக்ரவுண்ட் appearing when we open the sketch window. The background will most often be white. We can change the background color as we like அப்படின்னு சொல்லி கொடுத்து சிம்பிளாக இருக்குப்பா. ரொம்ப ஐயோ ஆன்சர் கீனோட இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. இந்த வருஷம் வந்து சயின்ஸில் நிறைய பேர் பாஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்சர் கீயும் ரொம்ப டைட்டாலாம் கொடுக்கல, ஈஸி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வரி பண்ண தேவையில்லை. ஸோ 16வது கேள்விக்கு அப்படி. 17வது கேள்விக்கு வந்து ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி. அடுத்து 18வது கேள்வி பார்ட்ஸ் ஆஃப் பிரெயினுடைய பார்ட்ஸ் கேட்டதுக்கு ஜஸ்ட் பாருங்கப்பா, அவ்வளோதான். இந்த 3 நீங்கள் பார்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னாலே சொல்லையா நம்மளுக்கு 2 மார்க் கொடுத்துறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து 19வது கேள்விக்கு அந்த பாகத்துக்கு 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா. அப்போ ஈச் பார்ட்டுக்கு ஆஃப் மார்க் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் 4 பார்ட்ஸும் கரெக்டாக குறிச்சிருந்தீங்க, அது இந்த நேம் கொடுத்து குறிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வலையாக வந்துடும், சரிங்களாப்பா. அடுத்து 20வது கேள்வியும் சேம் அதே தான்ப்பா. 2 பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட் நீ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கணும். அப்படியே கொஸ்டின்ஸுக்கு ஆன்சருக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்து 21 அப்படி தான். 22 பாருங்கப்பா. ஐயோ இந்த கம்பல்சரி கொஸ்டின் அநியாயத்துக்கு கேள்வியே நீங்கள் எழுதி வச்சாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிருக்கும் போலப்பா. இங்கே பாருங்களாம், PHE + POH = 14, அதை எழுதினாலே 1 மார்க்கு, ப்ளஸ் அந்த ஆன்சரை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 மார்க், அவ்வளோதான். அந்த 9.5ம் PH + POH எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொலையாக தூக்கி கொடுத்துட்றாங்கப்பா, அதனால் அது பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ வந்து 4 மார்க் நம்ம போயிடலாம். 4 மார்க்கில் 23க்கு பாருங்கப்பா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் அந்த 3 டைப்ஸ் எழுதினாலே பாருங்கள். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலே சொல்லையாக 4 மார்க் கொடுத்துட்றாங்க, தெரியுதாப்பா. இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. அண்ட் அதுக்கப்புறம் 24வது கேள்விக்கு ஜஸ்ட் அந்த இது இருக்குல்லப்பா, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கு 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா அதுக்கு 3 மார்க்கு. அண்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயான்னு சொல்லிட்டு அதை எழுதினா அதுக்கு 1 மார்க், அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி 4 கொடுத்துட்றாங்க. 25 ஜஸ்ட் நீங்கள் மெக்னீஷியத்தினுடைய அந்த கண்டென்ட் எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதி விட்டாலே 2 மார்க்குப்பா. அதே மாதிரி 25 இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு செகண்ட் இருங்கப்பா.
26 பாருங்கப்பா. 26ம் சேம் அதே தான். அந்த ஜஸ்ட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்குடைய ஆன்சர் ஏ பாருங்களேன். வால்யூம் ஆஃப் CO2 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் O2 அவ்வளோதான். இதை எழுதினாலே 2 மார்க் முடிஞ்சிருது. அண்ட் கீழே இருக்க கண்டென்ட் 2 லைன் தான் இருக்குது. ஸோ இது எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் 26க்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அடுத்து 27க்கு பாருங்கப்பா. ஜஸ்ட்டு ரேபிட்னுடைய டென்டல் ஃபார்முலா ஜஸ்ட்டு பாருங்களேன். அந்த ஃபார்முலாவை எழுதி சால்வ் பண்ணியிருந்தீங்கனாலே 1 1 1 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? I = 2/1, C = 0/0, PM = 3/2, M = 3/3 இவ்வளோ எழுதினாலே உங்களுக்கு ஐயா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 4 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. அடுத்து 28மே அதே தான்ப்பா. ஜஸ்ட் வந்து ஏபியில் வந்து அந்த ஒரு ஒரு லைன் தான்ப்பா அங்கே மேட்ரே தவிர மற்றபடி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஆன்சருக்கு. ஸோ 28ம் அதே மாதிரி தான். 29ல் பாருங்கள். அவங்க ஆக்சுவலி 2 4 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 4 மார்க் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. பாரு எனி 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? அடுத்து 30வது கேள்வி. ஒரு செகண்ட் இருங்கப்பா. 30வது கேள்வி பாருங்கள். 30வது கேள்வி பாருங்கள். ஜஸ்ட் அதனோட டெஃபினேஷன் எழுதிட்டு இம்பார்ட்டன்ஸ் எழுதுனீங்கனாலே முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பாயிண்ட்டு கொடுத்துட்றாங்க. 31 பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த 4 பாயிண்ட்ஸ் இதில் இவ்வளோ கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்து பிக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. அடுத்து 31ஆச்சா 32க்கு பாருங்கப்பா. ஜஸ்ட்டு நீங்கள் அதை சால்வேஷன் பண்ணியிருந்தாலே ஈச்சுக்கு 1 1 1ன்னு கொடுத்துட்றாங்க. 33க்கும் 33க்குமே பாருங்கப்பா அதே தான். அதாவது இது பிக் கொஸ்டின் நம்ம வந்துட்டோம் 7 மார்க்குக்கு. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி ஒரு 2 பாயிண்ட்டு, அதுக்கு கீழே அதை எழுதி முடித்தாலே அதுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துட்றாங்க. சரியாப்பா? அதுக்கப்புறம் ரெட் லைட் வந்து ஏன் அதிகமாக இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது ஸ்கேட்டர்ட் அப்படின்றது நீங்கள் எழுதினாலே 2 மார்க் பாருங்கள் அப்படியே கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் வந்து 0.01 மில்லிமீட்டர்ன்றது பற்றி அதுக்கு ஒரு மார்க்கு. எக்கோக்கு பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு மார்க்கு. எல்லாமே வந்து சின்னதுக்கெலாம் அடித்து தூக்கிடலாம்ப்பா சயின்ஸில். அடுத்து 34 பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே அந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுது. அண்ட் வந்து 34ல் ஏ முடிஞ்சுதா, 34ல் பி, அண்டு 35ல் பாருங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான். அப்படியே ஈஸிப்பா. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து 35ல் பி டாக்டர் MS சுவாமிநாதன் அதோட முடியுதுப்பா நம்மளுக்கு. ஸோ சயின்ஸ்னுடைய ஆன்சருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து CESOs கரெக்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம பேப்பர்ஸை. நாளைக்கு தான் CESO அண்ட் AE வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு தான் இன்னும் சுட நியூஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ மேக்ஸ் ஆன்சருக்கு கிடச்சிருக்கு. நான் அதை போய் அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரியாப்பா?